மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலம் தேமுக இளைஞரணி மாநாட்டிற்கான சுடரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றினார். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். சுடரை ஏற்றியதை தொடர்ந்து அந்த புல்லட் பேரணியானது நிறைவுக்கு வர இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். அது பற்றிய விவரங்கள். வணக்கம். தற்போது 2 நாட்களுக்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையிலிருந்து தனது தீப ஓட்டத்தை இளைஞரணியினரும் ஒப்படைத்தார். அன்றைய தினம் பெற்றுக்கொண்ட இளைஞர் தொடர்ச்சியாக தமிழகம் முழுமையாக பயணம் செய்து இன்றைய தினம் நேரத்துக்கு வந்திருந்தனர். இந்த மாநாட்டு பந்தில்தான் தற்போது அந்த தீப சுடரானது அமைச்சர் உதயநிதி மூலமாக முதலமைச்சருக்கு ஒப்படைக்கப்பட்டது. திமுகவுடைய 9 துணை பொதுச் செயலாளர்களும் தற்போது அந்த சுடரை ஓடி வந்து அமைச்சர் உதயநிதியிடம் கொடுக்க, அவர் முதலமைச்சர் கொடுக்க அப்போது அங்கு தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ச்சியாக புல்லட் பேரணியும் நடைபெற்றது. கடந்த மாதம் நீட் ஒழிப்பு எங்கள் இலக்கு என்ற அடிப்படையில் கன்னியாகுமரியில் அமைச்சர் உதயநிதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியின் போது 1500 புல்லட் வீரர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பயணம் செய்து கிட்டத்தட்ட 2647 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைய தினம் சேலம் வந்தனர். குறிப்பாக நாளைய தினம் திமுகவுடைய மாநாடு துவங்க இருக்கிறது. அதற்காக முன்னதாகவே இன்றைய மாலை 3 நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தலைவராக 3 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் அடிப்படையிலே புல்லட் பேரணி அதே போல நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தீபம் ஏற்றும் விழாவும் வர இருக்கிறது. திமுகவுடைய இந்த மாநாடு என்பது இளைஞரணியின் 2வது மிகப்பெரிய ஒரு மாநாடாக நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு இந்த மாநாடு சிறப்பு மிக்க ஒரு மாநாடாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளை திமுக சார்பில் நடத்த இருக்கிறார்கள். திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு தற்போது 2 கட்டங்களாக தேதி தள்ளி போட்டிருப்பினும் இன்று வெற்றிகரமாக சேலத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டு பந்தலுக்கு தந்தை பெரியார் அவர்களின் பெயரில் நுழைவாயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் நுழைவாயில் என்றுதான் இந்த மாநாட்டு பந்தலுக்கு இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டு திடலுக்கு பெயரில் அண்ணா திடல் என்று பேரறிஞர் அண்ணாவின் பெயரை சூட்டியிருக்கிறார்கள். மேலும் மாநாட்டு அரங்கத்திற்கு கலைஞர் அரங்கம் என்று பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அதே போல மாநாட்டு மேடைக்கு பேராசிரியர் மேடை என்றும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 பேருடைய சிலைகளும் மாநாட்டு வாசலில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் தற்போது அமைச்சர்கள் தெரிந்துவதையும் நாம் பார்த்தோம். மேலும் அங்கு இருக்கக்கூடிய கொடி மேடைக்கு வீரபாண்டியார் கொடிமடை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வீரபாண்டியார் கொடிமடையில் தான் நாளையிடம் துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் திமுகவினுடைய கொடியை 2 வண்ண கொடியை ஏற்றி தொண்டர்கள் மத்திய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் ஏற்றப்படக்கூடிய அந்த கொடி திமுகவுடைய 2 வண்ண கொடி அமைந்திருக்கிற அந்த மேடைக்கு வீரபாண்டியார் கொடிமேடை என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போல முரசொலி மாறன் பெயரில் புகைப்பட கண்காட்சியும் திராவிட இயக்க வரலாறு, திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்கம் இதுவரை கலந்து வந்த பாதைகள், தொடர்ச்சியாக இந்த மண்ணில் திராவிட இயக்கம் மீது செய்த சாதனைகள், சமூக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு புகைப்படங்கள் கடந்த 100 ஆண்டு கால நீதி கட்சியில் துவங்கி தற்போது வரை திமுக ஆட்சி செய்யும் வரை இந்த 100 ஆண்டு காலத்துக்கு திராவிட இயக்கம் செய்த சாதனைகளை விளக்கும் ஒரு மிகப்பெரிய புகைப்பட கண்காட்சியும் இருக்கிறது. அந்த கண்காட்சியை நாளை தினம் முதலமைச்சர்கள் துவங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக மேடையில் இடது பக்கம் மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்பட்டு அங்கு திராவிட இயக்க தலைவர்களும் திராவிட இயக்க கொள்கைகளும் இருக்கின்ற அதே போல வீரபாண்டி ராசா, வீரபாண்டி செழியன், மேலும் சந்திரசேகர், நீட் போராளிகளான தங்கை அனிதா மற்றும் தனுஷ் ஆகியவற்றின் பெயர்களால் தோரண வாயில்கள் என மாநாட்டின் ஒவ்வொரு ஏற்பாடும் திமுகவுடைய உணர்ச்சி பிழம்பாக இந்த மாநாடு காட்சியமைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்த அந்த தங்கை அனிதாவாகட்டும் தம்பி தனுஷ் ஆகட்டும் இருவரும் நீட் தேர்வின் காரணமாக இங்கே உயிரை விட்டவர்கள். எனவே அதை நீக்குவோம் என்ற அடிப்படையிலே அதற்கான கொள்கை முழக்கங்களோடு தான் தற்போது அவர்களின் பெயராக மாநாட்டில் வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை காலை 9 மணிக்கு கழக கொடியை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP அவர்கள் ஏற்றுகிறார். தொடர்ச்சியாக நாளை காலை 9:30 மணிக்கு மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் திமுகவுடைய இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் ஜோயல் அவர்கள் வரவேற்பு உரை நிகழ்த்துகிறார். அது தொடர்ச்சியாக பல்வேறு தலைப்புகள் ஒவ்வொருத்தரும் பேச இருக்கிறார்கள். பல்வேறு நீட் ஒழிப்பு, அதே போல சமூக நீதிக்கான தேவை, பகுத்தறிவு பாசறை என்ற பல்வேறு தலைப்புகளும் திமுக தலைமையான ஒவ்வொருத்தரும் தற்போது பேச இருக்கிறார்கள். நாளை தினம் இந்த மாநாடானது முழு நேர மாநாடாக நடைபெறுகிறது. எனவே
தமிழகத்திலிருந்து பல லட்சக்கணக்கான பேர் இந்த மாநாட்டிற்கு ஒன்று தேடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே 9:45 மணி அளவில் இந்த மாநாட்டை இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிதலும் வழிமொழிதலும் நடைபெறுகிறது. எனவே அவர் தலைமையில் நடைபெறாக நடக்கும் இந்த மாநாட்டில் அவரை முன்மொழியும் வழிமொழியும் திராவிட இயக்கம் சார்பில், அதாவது திராவிட இயக்க கட்சிகளுக்கு முன்மொழிதலும் வழிமொழிதலும் தலைவர்களை கூறுவார்கள் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து. அந்த காலத்துக்கு தற்போது வரை இந்த முன்மொழிதலும் வழிமொழிதலும் நாளையும் நடைபெறுகிறது. காலை 10 மணி அளவில் முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு அவர்கள் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரை உரையை நிகழ்த்துகிறார். ஒவ்வொருவரும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு உரைகளை நிகழ்த்துகிறார்கள். ஒவ்வொருக்கும் 15 நிமிடங்கள் தரப்படுகிறது. குறிப்பாக கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி தலைவர்களும் மற்றும் அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பேச இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் 15 நிமிடங்கள் இந்த மாநாட்டிற்கு பேசுவதற்காக நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 10-15 மணி அளவில் அரசு கொறடா கோவை செழியன் அவர்கள் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். திமுக துவங்கிய ஒரு நோக்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநாடு, அதே போல ஒவ்வொரு கட்சி கூட்டங்களுக்கும் திமுகவுடைய மொழிப்போர் தியாகிகளுடைய புகைப்படங்கள் திறந்து வைத்த பின்புதான் அந்த கூட்டமானது நடக்கும். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் 10-15 மணி அளவில் தமிழகத்தில் மொழிக்காக உயிர் நீத்த உன்னத தியாகிகளான அவர்களுடைய திருவுருவ படங்களை கோவை செழியன் அவர்கள் இயங்கி வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 10:30 மணி அளவில் திமுகவுடைய மாணவர்களின் செயலாளர் இருக்கக்கூடிய எழிலரசன் அவர்கள் மாநாட்டு சிறப்பாளர் உரை நிகழ்த்துகிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் இந்த மாநாடு தூங்க இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 11 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை பல்வேறு திமுகவுடைய எழுச்சி மிக்க ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஒவ்வொரு பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். அதன் அடிப்படையே இளைஞரணி கண்ட கழகங்கள் என்ற தலைப்பில் MP திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறார்கள். அதே போல திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் ராசா அவர்கள் பேசுகிறார்கள். அதே போல நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிப்பு என்ற தலைப்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுகிறார்கள். மேலும் தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி என்ற தலைப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசுகிறார்கள். மேலும் ஒழிப்போர் இந்து திணிப்பு எதிர்ப்பு என்னும் தலைப்பில் கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் பேசுகிறார்கள். திராவிட இயக்க முன்னோடிகள் என்ற தலைப்பில் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். மேலும் கலைஞர் பாதையில் நம் தலைவர் என்ற தலைப்பில் திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுகிறார்கள். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் சுப வீரபாண்டியன் அவர்களும் பேச இருக்கிறார்கள். திராவிடம் சொல்லும் மனிதனையும் என்ற தலைப்பில் வழக்கறிஞர் அன்பருள்மொழி அவர்களும் இந்த மாநாட்டில் பேச இருக்கிறார்கள். திமுகவை தவிர மற்ற திராவிட இயக்கங்களிலிருந்தும் சுபவீர பாண்டியன், அதே போல வழக்கறிஞர் அருள்மொழி உள்ளிட்டவர்களும் இந்த 2 பேரும் கலந்து கொள்கிறார்கள். அதே போல தலைவர் ஆட்சியில் தொழில் புரட்சி என்ற தலைப்பில் TRP ராஜா அவர்கள் பேசுகிறார்கள். மேலும் கலைஞர் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வில் ஒளிவிளக்கு என்ற தலைப்பில் அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேசுகிறார்கள். மேலும் கலைஞரின் பேனா என்ற தலைப்பில் இயக்குனர் பழனியப்பன் அவர்களும் பேசுகிறார்கள். மேலும் கழக ஆட்சிகள் திறன் மேம்பாடும் என்ற தலைப்பில் அப்துல்லா அவர்களும் பேசுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாநாடு மாலை வரை நடக்கிறது. இந்த மாலையில் தான் இறுதியாக அமைச்சர் உதயநிதி, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு MK ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டு நிறைவுரை ஆற்றுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.